கண்மணி அன்பும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. கண்மணி அன்பும் ஒன்றா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி என்ன பண்ணுறாங்க, சரி முதல்ல இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி சிவகாமி உண்மையிலேயே மாப்பிள்ளை வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் மாப்பிள்ளை இங்கே படுற கஷ்டத்தில் என்னால் தாங்க முடியல சிவகாமி அப்படின்னோடனே, என்ன என்ன சொல்கிற அப்படி காவேரி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், பாவம் குழால் நின்று தண்ணி 2 பக்கெட்டுக்காக கஷ்டப்படுறாரு. 2 குடத்துக்காக. அது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. எவ்வளோ பெரிய இடத்துல பிறந்த புள்ள, எப்படிலாம் வாழ்ந்த புள்ள, இங்கே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துன கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியல. நீ எப்படியாவது பேசி மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு சிவகாமி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி, நீயா இப்படி சொல்கிற, நானே தான் இப்படி சொல்கிறேன். இங்கே பார், உன் பொண்ணை வாழ வைக்கணும்னு உனக்கு என்ன இருக்கா இல்லையா? என் பையன் கூட சேர்ந்து வாழணுமா இல்லையா? நாமா சேர்ந்து வாழணும். அதுக்கு அவள் அங்கே இருக்கிறது தான் நல்லது. கஷ்டப்பட்டாலும் பொண்டாட்டி கூட சேர்ந்து தானே கஷ்டப்படுறான். அவனும் கண்மணியும் நல்லபடி வாழணும்னா இதுக்கு வேறு வழியே கிடையாது. அவன் இங்கே இருக்கிறது தான் நல்ல விஷயம். என்ன நீ இருக்கல்ல, பார்த்துக்க மாட்டியா உன் மாப்பிள்ளைய அப்படின்னோட, அதெல்லாம் பார்த்துப்ப சிவகாமி. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். என் பையன் அப்பப்போ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எனக்கு சொல்லு, அது மட்டும் போதும். அதே மாதிரி நீயும் நானும் சேர்ந்து தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், புரியுதா அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற சிவகாமி, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இது கூட புரியலையா உனக்கு? இங்கே பார், அவங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்றா இருக்க மாதிரியும் ஒன்றா எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரியும் நீ ஏற்பாடு பண்ணணும். அது எப்படி முடியும்? அவங்க 2 பேரும் எலியும் புனையால இருக்காங்க. எலியும் புனையாக தான் இருக்காங்க. அதை கரெக்டாக மாற்ற வேண்டியது உன் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறபடி செய். அவங்க 2 பேரும் இப்போ சாப்பாடு கூட தனியாக ஆக்கிப்பானே என் பையன். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வெளியே தான் சாப்பிட்றாரு. உன் வீட்டில் சாப்பாடு கொடு. எப்படி கொடுக்க முடியும்? கண்மணி ஒத்துக்க மாட்டால. கண்மணி என்ன ஒத்துக்கிறது? உன் வீட்டு மாப்பிள்ளை தானே, நான் என் வீட்டு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லு. அதே மாதிரி கண்மணியும் அன்பும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் ஒன்றா எப்போவுமே தங்குற மாதிரி பார்த்துக்கோ காவேரி அப்படின்னோடனே, நீ அப்படியா சொல்கிற? ஆமாம், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிது இதுதான் வழி. உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா நீ தான் அங்கே இருக்க அப்படின்னோடனே, சரி சிவகாமி, இதுக்கப்புறம் எப்படியாவது மாப்பிள்ளையும் கண்மணியும் ஒன்றா சேர்க்குற வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷம், என் பையன் அங்கே இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், நீ நல்லபடி பார்த்துக்கோ அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி யோசிக்கிறாங்க காவேரி. எப்படியாவது மாப்பிள்ளையை நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக பார்க்க போகிறாங்க. நம்ம அன்பு பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் அம்மா உங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறா, என்கிட்ட ஃபோனில் விசாரிச்சா, உங்களை நல்லபடியாக அவள் பார்த்துக்க சொல்லியிருக்கா, அதனால தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் மாப்பிள்ளையோ நான் மாமியாரோட நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரல. என் ஃப்ரெண்டோட பையன் கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியாது. என் ஃப்ரெண்டோட பையன் என் பையன் மாதிரி, என் ஃப்ரெண்டுக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சாப்பிட்ணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. உடனே அப்பாடா பயங்கர பசியாக இருக்கே, சாப்பாடு வேணான்னு சொல்ல முடியல, ரொம்ப பசியாக இருக்குது. இவங்க சுடுற நெய் தோசை வேறு நல்ல வாசனை வந்தது. சரி சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எடுத்து சாப்பிட்டுருக்காரு. காவேரி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளை எவ்வளோ பசியோடு இருக்காரு, சாப்பிட்டாரு, அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே இது எல்லாத்தையும் கண்மணி பார்த்துறாங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே, எதுக்காக நீ அவர் ரூம் வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லடி, சும்மா தான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு பார்க்கறதுக்காக போயிருந்தேங்க. பாருமா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேவையில்லாமல் அவர்கிட்ட எந்த சகவாசமும் நீ வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத ஏன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லடி, பாவுண்டி யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறாருல, அதான் ஏதாவது உதவி வேணுமான்னு. இங்கே பாரு, நீ எந்த உதவியும் செய்ய தேவையில்லை, முதல்ல போ அப்படி சொன்னோன்னே, இவன் என்ன இப்படி எரிஞ்சு விடுறா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அப்பாடா எப்படியோ அத்தை கொடுத்த சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது, நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏப்பம் விட்றாரு. இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கண்மணி. இவர் நான் இப்படி ஏப்பம் விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க.